என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். முள்ளாய் தீண்டும் காதல் நாவல் பகுதி 18. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். திருமண வேலைகள் இருப்பதால் ருத்ரன் அன்று அலுவலகம் செல்லவில்லை. அத்விதாவை இறுக்கமாக கட்டிக்கொண்டு படுத்திருந்தவன், அத்வி, நீ உன்னுடைய வாழ்க்கையில என்னைக்காவது சந்தோஷமா இருந்திருக்கியா? அதாவது உங்க வீட்டுல. ருத்ரன், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. சித்திக்கு என்னை விட மானசாவை ரொம்ப பிடிக்கும். அதுல தப்பு சொல்ல முடியுமா? எல்லா தாய்க்கும் தன்னுடைய குழந்தை மேலதானே பாசம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். உண்மைதான். ஆனா சித்திங்க கூட தாயா இருக்கிற வீடுகள் உண்டு. எங்க வீட்டுல சித்தி எனக்கு தாயா இருக்கலதான், ஆனா பேயாவும் இல்ல. அவங்க பாட்டுக்கு அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. நானும் அப்படிதான். என்ன நீ இப்ப கூட எவனோ ஒரு வழிபோக்கன்னு தான் நினைக்கிறல்ல? என்ன பேசிட்டு இருக்கீங்க? எவனோ ஒரு வழிபோக்கனுக்கு எவளும் பாய போட மாட்டா ருத்ரன் சார். அப்படின்னா உங்க வீட்டுல உனக்கு எந்த கஷ்டமும் இருக்கல, நீ சந்தோஷமா தான் இருந்த, அப்படிதானே? ஆமா, அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? அப்படியே பழைய சோறு ஊருக்கா? ஆமா, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இது எப்படி வெற்றிக்கு தெரியும்? நீ காலேஜ் போறதுக்காக பஸ் ஏற நிக்கும் போது உன் முன்னாடி யாராவது பசின்னு சொல்லி வந்து நின்னா அவங்கள ரகசியமா கூட்டிட்டு போய் தான் உன் டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிற சாப்பாடு அவங்களுக்கு கொடுப்பியா? அப்படி என்னடா இதுல ரகசியம் இருக்குன்னு உன் பின்னாடியே வந்து பார்த்த வெற்றி உன்னுடைய லஞ்ச் பாக்ஸ்ல பழைய சோறையும் ஊறுகாவையும் பார்த்திருக்கான். எனக்கு பழைய சோறு ஊறுகானா ரொம்ப பிடிக்கும் ருத்ரன். அவள் எதிலும் சிக்காமல் நழுவ, சரிவிடு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ என்கிட்ட சிக்காமலா போவ என்றவன் அவளை மெதுவாக படுக்கையில் சாய்த்து விட்டு அவளது சிராய்ப்புகளை கவனித்தான். இப்ப எப்படி இருக்கு? அதில் தன் விரல்களை ஓட விட்டபடியே அவன் கேட்க, நீங்க நேற்றுக்கே மருந்து போட்டு விட்டீங்களே, அது லேசா ஆறிடுச்சு. 2 நாள்ல நம்ம கல்யாணம், அதுக்குள்ள ஆறிடுமா? ஆறிடும். ஆனா வடுக்கள் அப்படியே இருக்கும். சரி, நீ கிளம்பு. உனக்கு கொஞ்சம் நகை பட்டு சேலையெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நான் கல்யாண வேலையை பாக்குறேன். ஓகே என்றவள் எழுந்து கொண்டாள். இருவரும் முதலில் ஜவுளி கடைக்கு தான் வந்தனர். அத்விதாவுக்கு பிடித்த சேலை, தனக்கு பிடித்த சேலை என்று 10-15 பட்டு சேலைகளை எடுத்து விட்டான். பொம்மை ஒன்று உடுத்தி இருக்கும் கரும் நீல நிற சேலையையும் அது அணிந்திருக்கும் கையில்லா ரவிக்கையையும் கண்டு, இந்த சேலை சூப்பரா இருக்கு. இந்த ரவிக்கைய இந்த பொம்மை போட்டதை விட நீ போட்டிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். கண் சிமிட்டி ருத்ரன் கூற அவள் முகம் நாணத்தில் சிவந்தது. ருத்ரனுக்கு தன் மீது எந்த அளவு காதல் இருக்கிறதோ அந்த அளவு மோகமும் இருக்கிறது என்று அவள் அறிவாள். அவன் தன்னை அணு அணுவாக அல்லவா ரசிக்கிறான். 2 இரவுகளை அவனோடு கழித்திருக்கிறாள் அல்லவா? இரவுகள் அப்படியே தொடராதோ என்று அவளை ஏங்க வைத்து விடுகிறானே. அவனுக்காக அந்த சேலையை வாங்கி கொண்டாள். இப்போது ருத்ரனின் கார் நகை கடைக்கு வந்து விட்டது. காரை பார்க் செய்யும் போது ஒரு காரில் சாய்ந்து நிற்கும் தன் பிசினஸ் பார்ட்னர் அபிஷேகை கண்ட ருத்ரன், ஹாய் சார் என்று கூறி அவர் அருகில் வந்தான். பின்னால் வந்த அத்விதாவை அவருக்கு அறிமுகப்படுத்தியவன், என்ன சார் இங்க நிக்கிறீங்க என்று கேட்டான். என்னுடைய பொண்ணுக்கு கொலுசு வாங்க என்னுடைய மனைவி உள்ள போயிருக்காங்க. எனக்கு ஒரு அவசர கால் வந்தது, நான் செல் எடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். பேசி முடிக்கும் போது உங்களை பார்த்தேன், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார், நான் கூட உங்ககிட்ட 1-2 விஷயங்கள் பேசணும் என்று கூறியவன் அத்விதாவை பார்த்தான். அத்வி, நீ உள்ள போய் உனக்கு பிடிச்ச நகைகளை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். சரிங்க என்றவள் நகை கடைக்குள் சென்றாள். இருவரும் பிசினஸை பற்றி பேசிக் கொண்டிருக்க, அட, உங்க வருங்கால மனைவியும் என்னுடைய மனைவியும் முன்னாடியே பழக்கமானவங்க போல இருக்கே, 2 பேரும் பேசிக்கிறாங்க அபிஷேக் கூற ருத்ரன் தலை திருப்பி பார்த்தான். ஆம், அந்த கண்ணாடி சுவர் வழியாக கையை கோர்த்தபடி நிற்கும் அத்விதாவையும் அபிஷேக்கின் மனைவியையும் கண்டான். ஒரு 35-40 வயதான ஒரு அழகி. டாக்டர் பிரியா என்று கேள்விப்பட்டிருக்கிறானே தவிர இதோ இப்போதுதான் பார்க்கிறான். அதுதான் உங்க மனைவி டாக்டர் பிரியாவா? ஆமா ருத்ரன். சிறிது நேரத்தில் டாக்டர் பிரியா ருத்ரன் அபிஷேக்கின் அருகில் வந்துவிட ருத்ரனை அறிமுகப்படுத்திய அபிஷேக் அத்விதா பற்றி கூற முயல, ஒரு நிமிஷம் சார் என்று அவரை தடுத்த ருத்ரன், மேம், உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியுமா? அத்விதாவை கை காட்டி கேட்டான். ஓ, தெரியுமே, ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா என்ன, வாழ்க்கையில அவ அனுபவிக்காத கொடுமைகளும் கஷ்டங்களும் கிடையவே கிடையாது என்றவர், அபிஷேக், நான் உங்ககிட்ட ஒரு அத்விதா பத்தி சொல்லி இருக்கேன்ல என்று கேட்க, ஓ, அது இவங்க தானா என்று அபிஷேக் வியக்க, மேம், இவங்க வாழ்க்கையில அப்படி என்ன கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க? எதுவும் அறியாதவன் போல் கேட்டான் ருத்ரன். அனைத்தையும் ஒன்றுவிடாமல் டாக்டர் பிரியா கூற ருத்ரனின் விழிகள் குளமாகிவிட்டது. தன்னை உள்ளே அனுப்பிவிட்டு ருத்ரன் ஏன் இன்னும் வரவில்லை என்று திரும்பி பார்த்த அத்விதா,
டாக்டர் பிரியாவோடு பேசிக் கொண்டிருக்கும் ருத்ரனை கண்டு திடுக்கிட்டாள். ஓ நோ என்றது அவளது உதடு. அத்விதா பற்றி டாக்டர் பிரியா கூறி முடித்த பிறகுதான், பிரியா, ருத்ரன் சார் கல்யாணம் பண்ணிக்க போறது அந்த அத்விதாவை தான் என்று கூறினார் அபிஷேக். ஓ அப்படியா? அப்படின்னா அவ லக்கி தான். வாழ்க்கையில கஷ்டங்களை மட்டும் அனுபவிச்சாலும் உங்களை மாதிரி நல்ல ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்க போறாளே. உங்களை பத்தி அபிஷேக் நிறையவே சொல்லியிருக்காரு. அவளை கண் கலங்காம வச்சு பாத்துக்கங்க சார். கண்டிப்பா மேம். ஓகே சார், நீங்களும் ஃபேமிலியும் கண்டிப்பா என்னுடைய கல்யாணத்துக்கு வந்துடணும் என்று கூறி அவர்களிடமிருந்து விடை பெற்ற ருத்ரன் நகை கடைக்குள் வந்தான். அத்விதாவிடம் அவன் அதிகம் ஒன்றும் பேசவில்லை. அத்விதா தேர்வு செய்து வைத்திருந்த நகைகளோடு அவனும் சில நகைகளை அவளுக்கு தேர்வு செய்தான். நகைகளை வாங்கி கொண்டு காரில் வந்து ஏறி அமர்ந்தவன் மெல்ல தலை திருப்பி அத்விதாவை பார்த்தான். உனக்கு டாக்டர் பிரியாவை தெரியுமா என்று கேட்டான். அவள் பரிதாபமாக ஆம் என்று தலையசைத்தாள். உனக்கு நான் ஒரு வழிபோக்கனாதான் தெரிகிறேன்னு நீ உறுதிப்படுத்திட்ட அத்விதா என்றவன் அதன் பிறகு ஒன்றும் பேசவில்லை. வீட்டை எட்டிய பிறகும் அவளிடம் பேசாதவன் இரவு கூட தனியாக தள்ளி படுத்துக் கொண்டான். அவனது கோபம் சிறிது அடங்கட்டும் என்று அவளும் தள்ளியே படுத்துக் கொண்டாள். ஆனாலும் அவள் மனம் வின் வின் என்று வலித்துக் கொண்டே இருந்தது. திருமண ஏற்பாடுகள் படு வேகமாக நடந்தேறிக் கொண்டிருக்கும் போதும் ருத்ரன் அத்விதாவை கண்டு கொள்ளவே இல்லை. அவளும் திருமணம் முடியட்டும் என்று பொறுமை காத்தாள். நாளைதான் ருத்ரன் அத்விதா திருமணம். அவர்களது திருமணத்தன்றுதான் அவளது நண்பன் ஒருவனின் திருமணமும் நடக்கவிருக்கிறது. அந்த திருமணம் மாலைதான் நடக்கிறது. தங்கள் திருமணத்தின் பரபரப்பில் அவனது நண்பனின் திருமணத்திற்கு செல்லும் போது அவர்களுக்கு பரிசு வாங்க இயலாது என்பதால் இப்போதே அத்விதாவோடு சென்று பரிசு வாங்கி வர விரும்பியவன் அவளை தேடி மாடிக்கு வந்தான். அவளோ அந்த கரு நீல நிற சேலையை உடுத்திக் கொண்டு கண்ணாடி முன் நின்று அழகு பார்க்கிறாள். ஒரு நொடி அவள் அழகில் மயங்கி நின்றாலும் சட்டென்று சுதாரித்துக் கொண்டவன், அத்விதா, என் கூட வா என்றான். அப்போதுதான் அவன் அறைக்குள் நிற்பதை அவள் கண்டாள். எங்க போறோம் புரியாமல் அவள் கேட்க, என்னுடைய ஃப்ரெண்டு கணேஷுக்கு நாளைக்குதான் கல்யாணம். நான் அதை மறந்தே போயிட்டேன். அவனுக்கு கிஃப்ட் ஏதாவது வாங்கணும். நீ என் கூட வா, போயிட்டு வந்துடலாம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் சுடிதார் போட்டுக்கிறேன். டைம் இல்ல அத்விதா, இப்பவே டைம் 8 ஆயிடுச்சு. இன்னும் வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. போயிட்டு வந்துட்டு தான் அந்த வேலைகளை பார்க்கணும். ஐயோ, இப்படியே வா. இத நான் உங்களுக்காக தான் வாங்கினேன். இந்த கையில்லாத ரவிக்கையை போட்டுக்கிட்டு என்னால வெளியே எல்லாம் வர முடியாது. கோபமாக அவளை பார்த்தவன், அதுதான் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, இழுத்து போத்திக்கிட்டு என் கூட வா. கோபமாக கூறியவன் வேகமாக நடக்க வேறு வழியின்றி அவன் கூறியது போன்று இழுத்து போர்த்தி கொண்டு அவன் பின்னால் ஓடினாள். நகை கடைக்கு வந்தவன் நண்பனுக்கு ஒரு செயினை வாங்கி கொண்டான். அத்விதா இப்போதும் இழுத்து போர்த்தி கொண்டு நிற்கிறாள். நீ பொண்ணுக்கு ஒரு நெக்லஸ் செலக்ட் பண்ணு என்றான். அவளும் வேகமாக அழகான நெக்லஸ் ஒன்றை தேர்வு செய்தாள். இரண்டையும் வாங்கி கொண்டு புறப்பட்டு விட்டனர். இப்போது அடிக்கடி மழை பொழிகிறது. இதோ இப்போதும் மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது. காரின் கண்ணாடியை கீழே இறக்கிவிட்டு கையை வெளியே நீட்டி மழையை கையில் பிடித்து விளையாடுகிறாள் அத்விதா. ஓரப்பார்வையால் அவளது அந்த செயலை ரசித்தபடியே மிதமான வேகத்தில் காரை ஓட்டி வருகிறான் ருத்ரன். என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. திடீரென்று கார் வேகம் குறைந்து நின்று போனது. என்ன ஆச்சு என்று கூறியவன் மீண்டும் காரை இயக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. மீண்டும் மீண்டும் முயன்று தோற்றவன் வேறு வழியின்றி மழையை பொருட்படுத்தாது வெளியே இறங்கி காரை சரிபார்க்க ஆரம்பித்தான். மழையை கண்டு குதூகலமாகி போன அத்விதா கதவை திறந்து வெளியே இறங்கி மழையில் தன்னை மறந்து நனைய ஆரம்பித்தாள். சில நிமிடங்களில் காரை சரியாக்கிவிட்ட ருத்ரன் அப்போதுதான் மழையில் தன்னை மறந்து விழிமூடி நிற்கும் அத்விதாவை கண்டான். அவளை அப்படியே வாரி அணைக்க அவன் மனம் துடிக்க அவன் கால்கள் அவனையும் அறியாமல் அவளை நோக்கி அடியெடுத்தது. அவள் அருகில் மிகவும் அருகில் நெருக்கமாக வந்துவிட்டான். அவளை கட்டி அணைக்க அவன் கரமும் உயர்ந்தது. ஆனால் அடுத்த நொடி, உன்னை இவ்வளவு சீக்கிரமா மன்னிக்க கூடாது, கொஞ்ச நாள் போகட்டும் தனக்குள் கூறிக்கொண்டவன் நீட்டிய கையை இழுத்து கொண்டான். வேகமாக வந்து காரில் ஏறி அமர்ந்தவன் ஹார்ன் அடிக்க தன் நிலைக்கு வந்த அத்விதா சட்டென்று காரின் கதவை திறந்து உள்ளே ஏறி அமர்ந்தாள். கார் மெதுவாக நகர ஆரம்பித்தது. என்று ருத்ரன் அத்விதா திருமணம் நடந்தேறும் முன் அவன் முன்பு கட்டிய தாலியை கழற்றி கோயில் உண்டியலில் போட்டாள் அத்விதா. ரூபாதான் அப்படி செய்யுமாறு கூறியிருந்தாள். புது தாலி அவள் கழுத்தில் ஏறும் போது சித்தி மானசா இருவரும் பேருக்கு கூட அச்சதை போட்டு அவளை வாழ்த்தவில்லை. திருமணத்திற்கு வெற்றியும் லதிகாவும் வந்துவிட்டனர். டாக்டர் பிரியாவும் தன் கணவரோடு வந்திருந்தார். புது மாப்பிள்ளை கணேஷ் கூட தன் வருங்கால மனைவியோடு திருமணத்திற்கு வந்திருந்தான். திருமணம் முடிந்து
ஒரு மகாராணியாக ருத்ரனின் வீட்டிற்குள் வலது காலை எடுத்து வைத்து நுழையும் அத்விதா சித்தி மானசா இருவரின் கண்களையும் உறுத்தினாள். இந்த பிச்சைக்காரிக்கு மகாராணி மாதிரி வாழ்க்கை அமையுது, அத பக்கத்திலேயே நின்னு கை கட்டி பார்க்க வேண்டிய விதியை கடவுள் நம்ம 2 பேருக்கும் கொடுத்திருக்கான். சரி, இனி உங்க அப்பா என்ன செய்ய போறாருன்னு பாக்கலாம். மகளுடைய கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு, எல்லா பிரச்சனையும் இதோட முடிஞ்சதுன்னு அவரு நினைச்சா அவ்வளவுதான். நான் பத்திரகாளி ஆயிடுவேன். சித்தி மானசாவிடம் கூறிக்கொண்டிருக்க அருகிலேயே நின்று கொண்டிருந்த தாத்தா சிவியிலும் அனைத்தும் விழுந்தது. வசந்தி, அத்விதாவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்ச மாதிரியே கண்டிப்பா மானசாவுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். நீ அதுக்காக அந்த கடவுளை வேண்டிக்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம உன்னுடைய புருஷன் கிட்ட சண்டைக்கு போய் எல்லாருடைய நிம்மதியையும் நீயா கெடுக்காத. அது யாருக்கும் நல்லதில்ல, குறிப்பா உனக்கு நல்லதில்ல. நான் இப்பவே சொல்லிட்டேன். அப்பா, நீங்க எனக்கு அப்பாவா இல்ல அவருக்கு அப்பாவா? எப்ப பாரு அவருக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. பாவம் வசந்தி, அந்த மனுஷன் உன்னை கட்டிக்கிட்ட பிறகு நிம்மதியா இருந்தாரானே எனக்கு தெரியாது. திரும்ப திரும்ப அவரை நோண்டி நோண்டி உனக்கு நீயே சூன்யம் வச்சுக்காத. அவரை அதிகாரம் பண்ணியே வாழ்ந்துட்டு உனக்கு அவருடைய அருமை தெரியல, அவ்வளவுதான். அப்பா, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இவர மாதிரி ஆம்பளைங்களை இப்படி அதிகாரம் செஞ்சு அடக்கி வச்சாதான் நம்ம கைக்குள்ள இருப்பாங்க, இல்லன்னா அவங்க இஷ்டத்துக்கு தான் ஆட்டம் போடுவாங்க. நான் இவரை அடக்கி அதிகாரம் பண்ணதால மட்டும்தான் அவருடைய சம்பாத்தியம் முழுசா என் பொண்ணுக்கே வந்து சேர்ந்திருக்கு. கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்திருந்தா அவ்வளவுதான், இருக்கிற எல்லாத்தையும் வாரி அவருடைய பொண்ணுக்கே வள்ளல் மாதிரி கொடுத்திருப்பாரு. நான் இவ்வளவு கண்டிப்பா இருக்கும் போதே அத்விதா அடுத்த வீட்டுக்கு வாழ போறா, அவளுக்கு நம்ம சார்பா ஒரு 10 சவரனாவது கொடுக்க வேண்டாமா அப்படின்னு என்கிட்டயே கேக்குறாரு. எவ்வளவு திமிர் இருக்கணும் அவருக்கு. அவர் அப்படி பொசுக்கிற மாதிரி ஒரு பார்வை தான் பார்த்தேன். அந்த மனுஷன் அப்படியே அடங்கி போயிட்டாரு. பெருமையாகவும் திமிராகவும் சித்தி கூற இது நல்லதுக்கு இல்ல என்று தாத்தா அதன் பிறகு ஒன்றும் பேசவில்லை. பகுதி 18 நிறைவடைந்தது. பகுதி 19 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.